திமுகவினுடைய எம்பி வேட்பாளர் சூரியமூர்த்தியா? யாருப்பா அந்த மனுஷன்? என்ன பேசியிருக்காரு ஐயா. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய வீடியோலாம் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு வீடியோவை அது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கிட்டேன், அது தப்பான வீடியோ தான் சொல்லி சூரியமூர்த்தி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாலும், பெரிய அளவில் இந்த சூரியமூர்த்தி அவர்கள் பேசின பேச்சுக்கள் காது கொடுத்து நம்மளால் கேட்க முடியாது. வெட்டுவேங்கிறாரு, குத்துவேங்கிறாரு, அப்படி இப்படிங்கிறாரு. அதே மாதிரி மாட்டுக்கறி விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு, ஒழுக்கமற்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு, பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. சரி, இவரை தொடர்றதுக்கு இந்த சூரியமூர்த்தியை மாற்றுவதற்கு ஏன் திமுக இந்த அளவுக்கு ஒரு பொறுமை காக்கிறார்கள்? இல்லை சூரியமூர்த்தி அவர்கள் எம்பி எலெக்ஷனில் இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்கு திமுக பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம்ல. செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாத போது அவருடைய கம்யூனிட்டியை சார்ந்த யாராவது இந்த ஒரு எலெக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சூரியமூர்த்தி அவர்களுக்கு அந்த ஒரு பதவி இல்லாட்டி அந்த ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களும் இல்லை, இப்போ சூரியமூர்த்தி அவர்களையும் தூக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு அது பெரிய சிக்கலாக மாற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடாவைக்கு பொசுக்குனி போட்டு இதை உடச்சிட்டு அப்படின்னு கேட்டால், ஆமாம், இதுக்கு மேலே மூடி மறைச்ச எண்ணத்துக்கு. அப்போ இங்கே எல்லாம் பாருங்களேன், சமூக நீதி, சோகால்டு சமூக நீதி, இப்போ எல்லாருமே பிலீவ் பண்ணுறது அப்படி தான் வச்சுக்கோங்களேன். திமுக தான் சமூக நீதியினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறக்கூடிய அந்த கட்சியில் இப்படி சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சியில் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இந்த சீட், இந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தான் இந்த சீட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வேறு ஒன்றுமே வேணாங்க. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்திருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டென்ஷனை யார் எல்லா இடமும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தருமபுரி வேற மாற்றிட்டாங்களாம், பாவம் அந்த மனுஷன், அந்த எம்பி செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் என்ன பேச்சு பேசினாருப்பா. இல்லை, நல்லா உண்மையிலேயே நாடாளுமன்றத்தில் நிறைய பேச்சு பேசினார். அவரெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ இல்லை, அவர் சொல்லி போட்டிருக்காரு, எஸ் 5 வருஷம் நான் உழைத்த உழைப்புக்கு நிறைய நன்றிகள்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாசுக்காக ட்விட்டரில் திமுகவுக்கு ஒரு பெரிய நன்றியையும் கொடுத்துட்டு நான் அடுத்ததாக கழகப்பணி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சமூக நீதி தான் பேசுகிறோன்னு சொல்கிற இடத்துல எத்தனை சிறுபான்மையினர்களை திமுக வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் இன்னைக்கு ட்விட்டர் பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த செய்தியை வெளியிடுகிறார்கள். நிறைய இடத்துல நான் பார்த்தேன், திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் இதோ, இதில் எங்கே சிறுபான்மையினர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, வேட்பாளர் பட்டியலையே முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு வாரிசு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நேரு அவர்களுடைய மகன் உள்ள வந்திருக்காங்க. நிறைய பேர், தூத்துக்குடி நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், கனிமொழி, கருணாநிதி அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே, சென்னை எடுத்து பார்த்தா மாறன் ஃபேமிலி, இந்த பக்கம் தங்கபாண்டியன் தமிழச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவினுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வேட்பாளர்கள் எடுக்கப்படுகிறார்களா? சிறுபான்மையினர்களுக்காக உழைப்போம், சமூக நீதி தான் எங்களுடைய பெரிய கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாய் மட்டும்தான் இருக்கு. என்னப்பா வாய் மட்டும் வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் இனிமேல் முட்டு கொடுத்து நிறைய பேர் பேசுவாங்களா? இருக்கும். மாற்றம் அப்படிங்கிறது இப்போ கமலஹாசன் அவர்களுக்கும் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் மக்கள் நீதி மையத்தில் எல்லாரும் செய்தியை வெளியிட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நீதி மையத்தினுடைய அலுவலகம் விரிச்சோடி இருக்குது, காத்தோடி இருக்குது, யாருமே இல்லைப்பா அப்படிங்கிறது தான். ஸோ திமுக கூட ஐக்கியமானதுனால இந்த மாதிரி மக்கள் நீதி மையத்துக்கு நிலைமை வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாக கமலஹாசன் இதுலேருந்து மிகப்பெரிய ஒரு லெசன் படித்து பெரிய அளவில் அரசியலில் புரட்டி போடக்கூடிய சக்தியாக மாறுவாரா இல்லையா அப்படிங்கிறத கமலஹாசன் தான் முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா அவர் முடிவு அவர் கையில். பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இது அரசியல் புயலில் ரொம்ப பெரிய புயல் வீசிட்டு இருக்கு. அது என்னெல்லாம் பார்க்க போகிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மறுபடியும் தமிழக அரசியலில் நுழைந்திருக்கிறார்கள். ஆழமான அரசியல் சதுரங்கம். மக்களவை தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. மறுபடியும் குக்கர் சின்னமா அமமுகவுக்கு அப்படின்னு சொல்லி, எஸ், குக்கர் சின்னம் தான். அப்போ போன முறை அதுவும் குக்கர் சின்னமாக தானே இருந்துச்சு. அப்போ இந்த குக்கர் சின்னத்தை வைத்து எப்படியெல்லாம் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. ஒரு சீட்டு தான் கேட்டோம், நான் 2 சீட்டை கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி சன் நியூஸ்காரங்க எல்லாருமே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சரிதான். இதுலேயே இன்னொரு செய்தியும் உலா வந்தது. பொது சிவில் சட்டம் என்பது இங்கே கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசினது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணாங்க. நானும் என்னையா திடீர்னு பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படி அந்த ஒரு கிளிப் அவ்வளோதான் வெட்டியிருக்காங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான்
அது ஃபேக்காக இருக்கும் பாருங்கள், நிறைய பேர் மீது வழக்கு தொடர போகிறது திமுக அப்படின்னு சொல்லி நானும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பாட்டுக்கு பேசிடக்கூடாது, நம்ம மேலே வழக்குகளுக்கு போட்டாங்கன்னா எல்லாரும் அப்படியே விளக்கண்ணையை கண்ணில் ஊற்றி காத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன நெகட்டிவாக ஏதாவது பேசுகிறோமா, தப்பான ஏதாவது ஒரு செய்தியை நம்ம வெளியில் விடுறோமா, அப்படி ஒரு செய்தியை வெளியில் விட்டுட்டா விக்கி எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணி தான் நம்ம இதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஸ்டாலின் அவர்களே அப்படி தான் பேசியிருக்கார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது வந்திருக்கு. எக்ஸாக்டாக திமுகவினுடைய முன்னாள் தேர்தல் அறிக்கையெல்லாம் இருக்கும்ல, நீட்டு விலக்கு, 1000 ரூபாய், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மது விலக்கு, இதில் மது விலக்கு சொல்லலையோ சரி, இப்படிங்கிற விஷயத்த திமுக இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. திமுக இதெல்லாம் 2021 சொல்லியிருக்காங்க. திமுக இதெல்லாம் 2019 சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிற ட்விட்டர் ஹேண்டில் இருக்கக்கூடியவங்க சும்மா பச்சு செஞ்சுருக்காங்க ஒரு வீடியோவை. அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போது இதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து தலைவரே தப்பாக சொல்லிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குரல் வருது. அப்படின்னு சொல்லி 2 முறை ஸ்டாலின் அவர்கள் கேட்ட பிறகு பொது சிவில் சட்டம் நீங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதை மாற்றி அப்படின்னு சொன்னேன். மன்னிச்சுக்கோங்க, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். அப்போ முதல்ல சொன்னதே அவர் தான், அது தப்பாக சொல்லிட்டாரு. அதன் பிறகு அதை திருத்தி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவினுடைய வேட்பாளர்கள் யார் பார்த்துட்டோம், சிறுபான்மையினர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே சோதிச்சுக்கோங்க, அந்த டெஸ்ட்லாம் நீங்களே எடுத்துக்கோங்க, நான் சொல்லிட்டேன். அப்போ திமுகவினுடைய அந்த அரசியலுக்கான வாக்குறுதிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, மாநிலங்களுக்கு உண்மையான சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநர் பதவி தேவையில்லை என்றும், ஆளுநர்களுக்கு முக்கியமான ஒரு 361 பிரிவு இருக்குல்ல, அவருக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த பிரிவு நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றத்தினுடைய கிளை சென்னையில் தொடங்கும் அப்படின்னும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னும், ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழ் உட்பட மாநில மொழிகளில் நேர்முக தேர்வு நடத்தப்படும் அப்படின்னும், ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் அப்படின்னும், ஒன்றியனா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேயா, அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் அப்படின்னும், திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும், தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும், ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், நாடாளுமன்ற சட்டமன்ற பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும், நாடு முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்முறைப்படுத்தப்படும், நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். தயவு செஞ்சு இந்த நாடு முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிடாதீங்க தலைவரே. ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலராக அது இந்த பர்டிகுலர் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா மகளிர்களுக்கும் கிடையாது, தகுதி அடிப்படையில் தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை வேணால் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சொல்லிட்டு மறுபடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னா பெரிய சங்கடமாக மாறிடும். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு விலக்கு, மறுபடியும் நீட்டு, மகளிர் சுய உதவிகளுக்கு 10 லட்சம் ரூபாய், மாநில முதலமைச்சர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும், குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்யப்படும், ஒன்றிய அளவில் சாதிவாரி கணக்கு நடத்தப்படும், ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு முக்கியத்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும், வேளாண் விளைபொருட்களுக்கு மொத்த உற்பத்தி செலவு +50 விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படும். எல்லா வேளாண் விளைபொருட்களுக்குமா இல்லை சில ஐட்டத்துக்கு மட்டும்தானா அப்படிங்கிறது அடுத்தது. நாடு முழுவதும் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இதேது நம்ம சட்டமன்ற தேர்தலிலும் சொன்னோமா இல்லையா அப்படிங்கிறத மக்கள் பேசுவாங்க, நான் பேச மாட்டேன், மக்கள் பேசுவாங்க. விமான கட்டணம் நிர்ணயிப்பது முறைப்படுத்தப்படும், கேஸ் 500 ரூபாய், பெட்ரோல் 75 ரூபாய், டீசல் 65 ரூபாய்க்கு கொடுக்கப்படும். இது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை, இப்போதைக்கு இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பெட்ரோல் 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் கொடுக்குற மாதிரி வாய்ப்புகள் இங்கே மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் எங்கேயுமே இது நடந்துச்சுன்னா அவ்வளவு ரூபாய் நமக்கு அதிகமாக தேவைப்படும். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு இந்த பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாயாக மாற்றுவது அப்படிங்கிறதுல கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு வரும். அதுக்காக நான் இது இவ்வளோ ரேட்டுக்கு விற்கணும்லாம் நான் சொல்லலை. ஆல் ஓவர் நீங்கள் வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது போர் நடந்துட்டு இருக்கு. அது உலக அறிவு, அந்த உலக அரசியல் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டாலே இதற்கான விடை உங்களுக்கு கிடைச்சிரும். அது ஐரோப்பிய ஒன்றியத்தில் வாழ்கிற நபர்களாக இருந்தாலும் சரி, மேற்குலகத்தில் வாழக்கூடிய தமிழக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்டு பாருங்கள் பெட்ரோல் டீசல் அங்கெல்லாம் என்ன விலையாக இருக்குன்னு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை விடையா நம்ம இங்கே கூடுதலாக போராட்டம் பண்ணிட போகிறோம்?
கூடுதலாக அவங்க போராட்டம் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்கேயுமே விலையை குறைக்க முடியல. ஏன்னா டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கூடுதலாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் தரக்கூடிய சில நாடுகள் போர் அந்த யுத்தம் சம்பந்தமாக இப்போ மிடில் ஈஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரபுலக நாடுகள் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் எங்கே போய் நிற்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தவிர இது 75 ரூபாய்க்கும் 65 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கொடுப்பது அப்படிங்கிறது வேணா நீங்கள் என்ன எப்போது கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மகளிர் உதவித்தொகை அப்படிங்கிறது உரிமை தொகை அப்படிங்கிறத 2 வருடத்துக்கு பிறகு நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்களே, அதே மாதிரி 4 வருடம் முடிந்து 5வது வருடம் பிறக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை வேணால் செய்யலாம். அவ்வளோதான் செய்வீங்க. அதுக்கு மேலே அதை எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதையும் திமுக காரங்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அடுத்தா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் தேர்தல் வாக்குறுதி. இந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. கண்டிப்பாக டிபி ட்ரூப்ஸ் உங்களுடைய பார்வை இங்கே எனக்கு தேவை. அடுத்ததாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் ஆளுநராக துணைநிலை ஆளுநர் பதவியிலிருந்துலாம் ராஜினாமா செஞ்சு மறுபடியும் பாஜகவில் சேர்ந்து எகெயின் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, முழு நேர அரசியலில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ முக்கியமான செய்திகள் தெரிந்து கொண்டோம். இது கூடவே பிரச்சாரத்தை தொடங்க போகிறார் ஸ்டாலின் அவர்கள். 2 தினங்களுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 2 தொகுதி அப்படின்னு சொல்லி 40 தொகுதி 20 நாள் அப்படிங்கிற கணக்கில் ஒட்டுமொத்தமான எல்லா திமுகவினுடைய நபர்களையும் ஒன்றிணைத்து பெரிய அளவு பிரச்சாரங்களில் ஈடுபட போகிறார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டணி அடுத்ததாக அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாமே அறிவிக்கப் போகிறார்கள். அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. அரசியல் புயலுக்காக காத்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.